வீட்டில் கவனித்துக் கொள்ள முடியாத இக்கட்டான சூழலில் நர்சரி பள்ளிகளை நம்பி அனுப்பி வைத்த பெற்றோரை அதிர்ச்சியில் உறைய வைக்கும் அளவிற்கு மதுரையில் தண்ணீர் தொட்டியில் விழுந்து 4 வயது குழந்தை உயிரிழந்த சம்பவம் நடந்தேறியிருக்கிறது. மதுரை KK நகர் பகுதியில் ஸ்ரீ இளம் என்ற பெயரில் மழலையர் பள்ளி செயல்பட்டு வந்தது. வேலைக்கு செல்லும் பெற்றோர் குழந்தைகளை கவனித்துக் கொள்ள முடியாத சூழலில் இந்த மழலையர் பள்ளியில் விட்டு செல்வது வழக்கம். இந்த நிலையில் உத்தங்குடி பகுதியைச் சேர்ந்த சிவ ஆனந்தி அமுதன் தம்பதியின் 4 வயது மகள் ஆருத்ரா ஸ்ரீ இளம் மழலையர் பள்ளியில் படித்து வந்தார் என்ற நிலையில் வழக்கம் போல பள்ளி வளாகத்தில் குழந்தை விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது பின்பக்கமாக திறந்திருந்த தண்ணீர் தொட்டிக்குள் தவறி விழுந்த குழந்தை மூச்சு திணறி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் குழந்தையை காணவில்லை என தேடிய போதுதான் தண்ணீர் தொட்டிக்குள் கிடந்தது தெரிய வந்திருக்கிறது. சுமார் 12 அடி ஆழம் கொண்ட தண்ணீர் தொட்டிக்குள் இருந்து குழந்தையை மீட்கவே அரை மணி நேரம் ஆகிவிட்ட நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட குழந்தை உயிரிழந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. தண்ணீர் தொட்டிக்குள் தவறி விழுந்து குழந்தை பலியான சோக சம்பவத்தை அடுத்து அந்த பள்ளியில் படித்த சக குழந்தைகளின் பெற்றோரும் பதறி அடித்துக் கொண்டு வந்து பிள்ளைகளை வீட்டுக்கு அழைத்து சென்றனர். ஒரு நம்பிக்கையில தான் நாங்கள் அனுப்புறோம் இல்லைங்களா? நம்பிக்கை ஸ்டாஃப் இருக்காங்க சார். நாங்கள் வந்து 2 மணி நேரம் அனுப்புகிறோம் காலையில் பிளான் இது. அதனால் வந்து மற்ற டீட்டெயில்ஸ் உள்ளே எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்கன்னா எங்கள் குழந்தை சேஃபாக போயிட்டு வர்றது தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர சரி இது என்னுடைய இது வந்து நடக்கக்கூடாது நடந்திருக்கு. அது வந்து அட் எனி காஸ்ட் தடுக்கப்பட வேண்டியங்கிறது தான் எங்களுடைய விருப்பம் அண்ட் கோரிக்கை. மேலும் சம்பவ இடத்தில் காவல்துறை அதிகாரிகள், கோட்டாட்சியர் என அதிகாரிகள் குவிந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் பள்ளி வளாகத்தில் உயரம் குறைவாக இருந்த அந்த தண்ணீர் தொட்டி திறந்த நிலையில் கேட்பாரற்று இருந்திருக்கிறது. காலையில் மோட்டார் மூலமாக தண்ணீர் நிரப்பிய பள்ளி நிர்வாகம் அதற்கு பிறகு தண்ணீர் தொட்டியை மூடாமல் கவனக்குறைவாக விட்டிருக்கிறது. இதனை அறியாத பிஞ்சு குழந்தையான ஆருத்ரா விளையாட்டு நோக்கத்தில் தண்ணீர் தொட்டி மீது மேலே ஏறி பார்க்கவே எதிர்பாராத விதமாக தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. பள்ளிக்கு பின்பக்கத்தில் தான் தண்ணீர் தொட்டி இருக்கிறது என்ற நிலையில் குழந்தை அங்கு விளையாடிக் கொண்டிருந்ததை ஆசிரியர்கள் யாரும் கவனிக்காதது ஏன் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தண்ணீர் தொட்டிக்குள் குழந்தை விழுந்ததை கூட யாருமே கவனிக்காததால் 15 நிமிடங்களாக தண்ணீரை குடித்து மூச்சு திணறி மூச்சையாகி இருக்கிறது குழந்தை ஆருத்ரா. இந்த நிலையில் குழந்தையை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது உயிர் இருந்ததாக பள்ளி நிர்வாகம் கூறும் நிலையில் குழந்தையின் தந்தையோ பள்ளியிலேயே குழந்தை இறந்து விட்டது என குற்றம் சாட்டினார். குழந்தையை பறிகொடுத்த சோகத்தில் நிலை குலைந்து போயிருந்த அந்த தந்தை மகளை நினைத்து தவித்து போனது சோகத்தை ஏற்படுத்தியது. ஸ்கூல்ல தண்ணி தொட்டி எங்க வச்சிருந்தாங்கன்னு தெரியல. தண்ணி தொட்டியில பாப்பா விழுந்திருக்கு. தண்ணி தொட்டிக்குள்ள விழுந்து ரொம்ப நேரம் கழிச்சுதான் இங்கேயே கொண்டு வந்துருக்காங்க. 19 கிட்ட இங்க கொண்டு வந்துருக்காங்க. இங்கே ஒரு 1 ஹவரா இறந்துதான் குழந்தைய இங்க கொண்டு வந்துருக்காங்க. என்ன ஸ்கூல் இது பண்ணாங்க, என்ன நடந்தது என்னங்கிறது வந்துட்டு இனிமேதான் அது என்னங்கிறது தெரியும். சரிங்களா? அவ்வளவுதான். இது இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கே இப்ப தெரிஞ்சிருக்கு. இங்க நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது குழந்தை வந்து இறந்துருச்சு அப்படிங்கறது சொல்றாங்க. என் ஒய்ஃபுக்குமே வந்துட்டு குழந்தை இறந்துதான் ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு வந்துருக்காங்க. நீ போமா. நார்மல் பாப்பா தானே சார்? நார்மல் பாப்பா தான். குழந்தை வந்து நார்மல் பாப்பா தான். குழந்தை வந்து நார்மல் பாப்பா தான். அழகு பெத்த பாப்பா தான். நான் பெத்த பாப்பா தான். கேட்டீங்களா? அவ்வளவுதான் சார். இது ஒரு பக்கம் இருக்க, கோடை விடுமுறை காலங்களில் இது மாதிரி பள்ளிகளை நடத்தக்கூடாது என்ற நிலையில் ஸ்ரீ இளம் மழலையர் பள்ளி விதிமீறலில் ஈடுபட்டதும் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து பள்ளி தாளாளர் திவ்யா, ஆசிரியர்கள், பணியாளர்கள் 6 பேர் என மொத்தமாக 7 பேரை கைது செய்திருக்கும் போலீசார் சம்பவம் நடைபெற்ற ஸ்ரீ இளம் மழலையர் பள்ளியை பூட்டி சீல் வைத்தனர்.
கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு சார். சம்மர் கேம்ப் வயலேஷன் இருக்குங்கிறதுனால டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆபீசரும் சிஇஓவும் வந்திருக்காங்க. வயலேஷன் கன்ஃபார்ம் ஆனதுனால கிண்டர் கார்டன் சீல் வைக்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் இன்சார்ஜ் மேனேஜ்மெண்ட் அரெஸ்ட் பண்ணாங்க. அது இனி விசாரணை போயிட்டு இருக்கு சார். பெற்றோர் வேலைக்கு செல்வதால் பார்த்துக்கொள்ள முடியாததால் தான் இது மாதிரி நர்சரி பள்ளிகளை நாடி வருகின்றனர் என்ற நிலையில் அந்த பள்ளிகள் இப்படி கவனக்குறைவாக செயல்பட்டு குழந்தையின் உயிரையே காவு வாங்க உடந்தையாக இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. குழந்தைகள் புழங்கும் இடத்தில் முறையான பராமரிப்பு இல்லாமல் வைத்திருப்பது, அங்கீகாரம் இல்லாமல் போதிய வசதிகள் இல்லாமல் நடத்தி வருவது நர்சரி பள்ளியை நம்பி வரும் பெற்றோர் மனதில் தயக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பாக இதே போல விழுப்புரம் அருகே பள்ளியில் திறந்து வைத்திருந்த தண்ணீர் தொட்டிக்குள் தவறி விழுந்து குழந்தை பலியான நிலையில் தற்போது மதுரையிலும் நிகழ்ந்திருக்கிறது. வீடியோ போட்டு பெற்றோரை ஈர்த்து கட்டணம் கறக்கும் சில தனியார் பள்ளி நிர்வாகத்தினர் வாங்கிய கட்டணத்திற்கு கூட குழந்தைகளை பார்த்து கொள்ளாமல் உயிரை பறிகொடுக்க விட்டது கடும் கண்டனத்திற்குள்ளாகி வருகிறது. இந்த நிலையில் ஸ்ரீ மழலையர் பள்ளி நிர்வாகம் அலட்சியமாக இருந்ததன் காரணமாகத்தான் உயிரிழப்பு ஏற்பட்டதாக கூறியுள்ள பள்ளி கல்வித்துறை பள்ளியின் உரிமத்தை ரத்து செய்வதாக பள்ளி நிர்வாகத்திற்கு கடிதம் அனுப்பியுள்ளது. மேலும் மதுரை மாவட்டத்தில் உள்ள மழலையர் பள்ளி உள்ளிட்ட அனைத்து வகையான பள்ளிகளிலும் மாணவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும், கோடைக்கால சிறப்பு முகாம்கள் மற்றும் வகுப்புகள் நடத்தக்கூடாது என்ற உத்தரவை மீறினால் பள்ளி நிர்வாகத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அனைத்து பள்ளிகளுக்கும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் சுற்றறிக்கை தபால் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.